நம்ம சேனலில் பிக் பாஸ் பற்றின நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 சூப்பராக முடிஞ்சதை பற்றி இப்போ இதுக்கப்புறம் பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் இப்போ வெளியே போனவங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு 2 ஃபேன்ஸுக்கு நடுவில் அவ்வளோ ஒரு சண்டைங்க. அது எந்த ஃபேன்ஸ் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திவ்யாவோட இந்த வின்னிங் மொமெண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் திவ்யாவுடைய ரசிகர்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் டாட்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாகவும் திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஃபைனலாக அப்பத்தா வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பத்தாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டுட்டு வராங்க. இது வரைக்கும் வந்த சீசன்லேயே 3 சீசனில் மட்டும்தான் பெண்கள் வின் பண்ணியிருக்காங்க. ரித்விகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா, இப்போ திவ்யா. ஸோ இவங்களாம் தான் வின்னிங் மொமெண்ட்லாம் அதுவும் கேர்ள்ஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு நிறைய வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. நிறைய ஆண்கள் வின் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக ஆர்யா அவர்களுடைய வெற்றியை இந்த நாடே கொண்டாடிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி தான். அதனால தான் இப்போ வரைக்கும் ஒரு ஷோவை அவர் ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி திவ்யா கணேஷ், ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தியே இந்த பொண்ணு கப்பு வாங்கிட்டு போயிடுச்சுப்பா அப்படின்றாங்க. ஆனால் கத்துனாங்க, நீளமாக பேசினாங்க, அது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு நேர்மை இருந்தது, ஒரு உண்மை இருந்தது. இது வரைக்கும் வந்த சீசனில் யாரை பற்றியும் பின்னாடி பேசாத ஒரு பெண்மணி. ஏன் பெண்மணின்றோன்னா, பொண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக இந்த காசிப் பேசுகிறதுல ரொம்பவே பேர் போனவங்கன்னு சொல்லலாம். அது நம்மளுடைய ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இப்படி பெரிய ஷோவில் 30 நாளுக்கு அப்புறம் வந்தாலும் நிறைய பேர் அவங்கள போட்டு டம்ப் பண்ணாலுமே, ரொம்ப எமோஷ்னலாக உடஞ்சி அழுதாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சு சரி பேசுங்க போடான்ட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இப்போ கப்போட ரொம்ப அழகாக ஜாலியாக வின் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரே கத்தல், சண்டை, காசிப் இதே தான் இருந்துச்சு. அதனால தான் சண்டையிலே இந்த சீசன் போனாலுமே இந்த பொண்ணை பார்த்திங்கன்னா சமையல் டாஸ்க்குன்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக அண்டு யாராவது அழுதாங்கன்னா, எமோஷ்னலாக இருந்தாங்கன்னா அவங்க கூட போயிட்டு அந்த கேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே இந்த பொண்ணு பக்காவாக பண்ணாங்க. 9 வருட போராட்டம், அதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். எல்லாரும் சொல்லிடலாம் இந்த பொண்ணு என்ன பாதியில் கிடைச்சிது அப்படின்ட்டு. ஆனாலும் இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய வழி இருக்குது. இவங்க நடிக்காத சீரியலே இல்லை. பல சேனல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நாமினேட் ஆவாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த கோப்பையெல்லாம் கிடைக்காது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமு அவங்களுடைய அந்த கேரக்டர் மக்களுக்கு பிடிச்சி போயிட்டு இந்த ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னா உண்மையாலே பெரிய விஷயந்தான். என்ன ஒன்று, கானா வினோத் அவர்கள் வின் பண்ணியிருப்பாரு, வின் ஆயிருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருடைய ஆசை எண்ணமாக இருந்துச்சு. உள்ளே இருக்கிறவங்களும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருடைய தேவை என்ன அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை நோக்கி அவர் பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வெற்றிகள் அமையும். இந்த நிலையில் கானா வினோத் அவர்களுடைய மனைவி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த பையன் ஒரு தங்கம்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பையன் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராக்காக விட்டு கொடுத்து ஓடி போன சபரிக்கு ரெட் ஆட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய கணவரையுமே ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. தங்கம் சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையாலே சபரி நல்ல பையன் தான். ஒருத்தங்களால நல்லவங்கள நடிக்க இத்தனை நாள்லாம் முடியாது. ஏதாவது ஒரு பாயிண்டில் பிரேக் ஆகிடுவாங்க. ஆனால் சபரி ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அது இந்த பார்வதியோடைய விஷயம். அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவரும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க செஞ்சது தவறு தான், இருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நியாயமானவங்களாம் கிடையாது. கொடுத்துருந்தா அவங்களுக்கு கொடுத்துருக்கணுன்ட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப பூம் ஆச்சு. அதனால தான் இப்போ அப்படியே திவ்யா பக்கம் திரும்புது. இருந்தாலுமே திவ்யாவுக்கு இது ஒரு டிசர்விங்கான ஒரு மொமெண்ட் தான். கண்டிப்பாக யாரும் தவறாக பேசக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சபரிக்கு கார் கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள் சண்டை போடுறாங்க. திவ்யாவோட ரசிகர்களும் சபரியோட ரசிகர்களும் எதுக்கு இவ என்ன பண்ணிட்டா, பாதியில் வந்தா இப்படிலாம் இவருடைய ரசிகர்கள் சொல்ல, அதுக்கு அகென்ஸ்டாக அவங்களுடைய ரசிகர்கள் ஏன் பாதியில் வந்தாலும் அவங்க கரெக்டாக தானே இருந்தாங்க, சபரி இப்படி இருந்தா அப்படி இருந்துட்டு இப்படி இவங்களே சண்டையை போட்டுட்ருக்காங்க. ஆனால் சபரி திவ்யாவோடைய இந்த வெற்றியை பார்த்துட்டு விசில் அடித்து கொண்டாடினாரு. இதுதான்யா தங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மனசு தான்யா கடவுள் அப்படின்ட்டு சபரியை எல்லாருமே நல்லா வாழ்த்துட்டு வராங்க. இந்த நிலையில் சபரி இந்த கோப்பை, அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ட்ராஃபி கொடுத்துருப்பாரு. அதே கோயிலுக்கு எப்போவுமே இவர் ஒரு முருகர் பக்தர்.
முருகர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு காலையிலேயே கோயிலுக்கு கிளம்பிட்டாருங்க. அந்த ஒரு போஸ்ட்டை தான் போட்டிருக்காரு. உண்மையாலே ஒரு நல்ல ஒரு பயணம், ஒரு நல்ல ஒரு சோல் அப்படின்னே சொல்லலாம் சபரி. கண்டிப்பாக அவருக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஒரு சிலர் சபரியும் திவ்யாவும் மேரேஜ் பண்ண நல்லா இருக்குமே அப்படிலாம் கூட சொல்லிட்டு வராங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். அவங்களே ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொன்னாங்கன்னா அப்போ எல்லாரும் ஹாப்பியாக இதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ரசிகர்கள் கேட்ட மாதிரி சபரிக்கு ஒரு கார் கொடுத்துருந்துருக்கலாம். உண்மையிலே அது ஒரு நியாயமான ஒரு வேண்டுகோள் அப்படின்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஏதாவது ஒரு இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் விஜய் சேதுபதி அவர்களும் சொல்கிறாரு. அதனால தான் விஜய், பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு மரியாதையோடு உள்ள வெல்கம் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஒரு வருத்தம்னா, பிரதீப்பையும் அந்த மாதிரி கூப்பிட்ருக்கலாமே தான் வருத்தம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்க்க நல்லா இருந்தாலும் ஒரு சிலருக்கு என்ன இவளுக்கலாமா அப்படின்லாம் நினச்சாங்க. அண்டு பார்வதி வின் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். 90 நாள் கண்டினியூஸாக கொடுத்ததுனால தான் எல்லா வீடியோஸ்லேயும் எல்லா ஏவிலையும் வந்து பார்வதி கம்ருதீன் இருந்தாங்க. அதனால தான் கானா வினோத் வின்னர், கம்ருதீன் ரன்னர் அப், தேர்ட் வந்து பார்வதி அப்படின்ற மாதிரி மக்கள் மைண்ட் செட் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நேர்மையான ஒரு பொண்ணுக்கு தான் அந்த ட்ராஃபி கிடச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில் இன்னொருத்தர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ். ஸோ பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா, தோத்த நானும் இங்கே தான் இருக்கேன், ஜெயிச்ச திவ்யாவும் இங்கே தான் இருக்காங்க, அதனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். என்ன ஒன்று, பணம் திவ்யா கிட்டே இருக்குது, எங்ககிட்ட அதிகமாக இல்லை. பணம் வந்து சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் இந்த மனமும் குணமும் தான் முக்கியம். அதை தான் சம்பாதிக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து அதை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதை வந்து இந்த பிஆர் டீம் கூட சேர்த்து வச்சு பேசுகிறாரா பிரவீன் அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் இவர் எதர்ச்சியாக தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், அவங்க வின் பண்ணிட்டாங்க, 50 லட்சம் ப்ளஸ் அவங்க இவ்வளோ நாள் உள்ளே இருந்ததுக்கான அந்த சம்பளம் எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் காரு, இதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயந்தான். டேக்ஸ்லாம் பிடிச்சிட்டு தான் ஒரு அமௌண்ட் அவங்க கைக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. மற்றபடி பிஆர்லாம் வச்ச எதுவும் பேசலை. ஏன்னா இப்போது திவ்யா வின் பண்ணதுக்கு ரீசனே பிஆர் தான் அப்படின்ட்டு என்னென்னவோ கதைலாம் வருது. எந்த கதை கட்டினாலும் வின்னிங் மொமெண்ட் தான். ஸோ யாருமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு திவ்யா போயிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்க போகுது. மக்கள் நாயகன் கானா வினோத்துக்கு அப்புறம் திவ்யா வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்ன ஒரு பேர் தான் இவங்க. உள்ளே இருக்கிற ரம்யாவும் நாங்கள் வந்து சபரி கூட நான் சொல்லலை, அவன் அண்ணன் தான், இருந்தாலும் அவனுக்கு சொல்லலை. ஆனால் வினோத்துக்கு அப்புறம் நீ வின் பண்ணணும், உனக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது, நீ கரெக்டாக இருக்க, கத்தனாலும் சரி நீளமாக பேசினாலும் சரி நீ கரெக்டாக இருக்க, நீ வந்து வின் பண்ண சந்தோஷம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வின் பண்ணியதை எல்லாருமே சேர்ந்து கொண்டாடினாங்க. விஜய், பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேருக்கும் உள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தாலும் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்வை பார்த்து சபரியும் ஷாக் ஆகிட்டாரு, திவ்யாவும் ஷாக் ஆகிட்டாங்க. திவ்யா அதுக்கப்புறம் அந்த ட்ராஃபி வாங்கிட்டு போய் பேசியிருந்தாங்க பார்வதி கிட்ட. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே ஒரு கேம். அதுக்குள்ளே இருக்கும்போது மன அழுத்தத்தில் சில வார்த்தைகள் விட்டுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன, நமக்கு ஒர்க் என்ன, கெரியரை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இது ஃப்யூச்சர் கிடையாது, ஃப்யூச்சருக்கான ஒரு படியாக தான் எடுத்துக்கணும். அண்டு நமக்கு இதிலேருந்து கிடைச்ச பாடங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களும் இப்படி தான் இருக்காங்க. அவங்க எல்லோரும் கேமரா முன்னாடி இவங்களாம் சிக்கிட்டாங்க, ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சிக்கலை. அதனால் நம்ம அவங்களுடைய வலையில் சிக்காமல் நாம் உண்டு நம்ம வேலையை உண்டுன்ட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். லைஃப் எல்லாருக்கும் சூப்பராகவே அமையும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.